உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேசராசி சகோதர சகோதரிகளே, ஏழரை சனியில் என்ன தசா, உங்களுக்கு மொத்தம் 5 பார்ட் வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது 3வது பார்ட். ஏழரை நாட்டு சனியும் தசா புத்தியும். என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். அது மாதிரி ஒரு நல்ல திசா புத்திகள் நடப்பவர்கள் தயவுசெய்து மேசராசி சகோதர சகோதரிகள் இந்த சனி பயிற்சி வீடியோலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு நல்ல திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள், நேற்று நான் பார்ட் 2ல் பேசியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த விரைய சனி என்ன செய்யும் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. இந்த விரைய சனியில் உங்களுக்கு படிப்பினை, அனுபவம், அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே பாடம், இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த பார்ட் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சிறுவர் சிறுமியர் முதல் வயோதிகர்கள் வரை அனைவருக்கும் ஒரு தசாபுத்திகள் ஓடிக்கொண்டிருக்கும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏழரை நாட்டு சனி என்பது 70 கோடி பேர் மேசராசி ஆண் பெண்களுக்கு உலகெங்கிலும் இருப்பவர்களை அது ஏதாவது ஒரு சலனத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. அப்படி 70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடப்பதில்லை. அதே மாதிரி வெவ்வேறான பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பது போன்று அவரவர் ஏபிசின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிட்டு அவங்களுடைய இப்போ அன்றாட தினக்கூலி இருக்கக்கூடியவர்கள், மாத சம்பளதாரர்கள், அப்போ சொந்த தொழிலதிபர்கள், இப்படி 3 ட்ராக்காக கூட எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய வாழ்வியலில் உள்ள சம்பவங்கள் அந்த ஏழரை நாட்டு சனியில் மேசராசி சகோதர சகோதரிகள் உணர்ச்சி மயமானவர்கள், வேகமானவர்கள், பதட்டமானவர்கள், நேர்மையானவர்கள் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பானவர்கள், அதே மாதிரி கராரான மனிதர்கள். அப்போது இந்த ஏழரை சனியில் நம்ம என்ன செய்யணும், அந்த வேல்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கிட்டீங்கனாலே ஏழரை சனினால் எந்த பாதிப்பும் இல்லை. சரி, ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, அப்போ ஏழரை சனி பாதிக்குமா? ஜென்ரலாக இப்போ நம்ம மழை வரும் என்று அறியாமல் குடை எடுக்காமல் செல்வது போன்றும், அவசரத்திலே அள்ளி தெளித்த கோலம் போன்றும், சில அலட்சியமாக இருந்ததாகும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வரும் எல்லாருக்கும். அதே நேரத்தில் பேரிழப்புகள், பெரிய நஷ்டங்கள், எதிர்பாராத விதமான கஷ்டங்கள், இதெல்லாம் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் வராது. நல்ல தசாபுத்தியை எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்கள் ஒரு 3.5 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது திசை, 23 வயது வரை உங்களுக்கு சுக்கிர திசை. 23 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த சுக்கிர திசையை எதிர்கொள்றாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்க, இஷ்டத்துக்கு ஒரு சப்ஜெக்டை எடுத்து போவாங்க, அப்படியே இன்னொரு சப்ஜெக்ட் அதை படிக்க முடியாமல் தடம் மாறுறது, அதுக்கு பணம் கட்டி வேஸ்டாக போகிறது, மீண்டும் இங்கு பணத்தை செலவு பண்ணுறது. ஆக இதை படித்து முடிக்க முடியாமல் அரியர்ஸ் வச்சுட்டு சிரமப்படுறது, இது நடக்கும். ஆக உங்களுக்கு என்ன படிக்கலாம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் என்ன படிக்கலாம்னு இலவசமான வீடியோ போட்டிருக்க. தயவுசெய்து கொஞ்சம் அதை போய் பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய படிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல விதம். 23 வயதிலிருந்து 29 ஒரு 30 வயசு வரைக்கும் சூரியனுடைய திசை நடக்கும். எல்லா மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய திசை. அப்படிப்பட்ட சூரியனுடைய திசை சனீஸ்வரனுக்கு பார்த்து, சனியனுக்கு அது ஆப்போசிட் பிளானட். அப்போ சூரியன் அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டர், கவர்மெண்ட், அரசு, அரசாங்க தொடர்பு, நிர்வாகம், இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கும். அந்த சூரிய திசையில் 6 வருஷம். ஏழரை நாட்டு சனி, அதனுடன் கூடிய சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள், அதே மாதிரி நம் தலைமை தாங்கக்கூடியவர்கள், அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வரலாம். எனவே என்ன செய்யணும், சூரிய திசை நடக்கக்கூடிய அந்த மேசராசி ஆண் பெண்கள் அனைவரும்
நீங்கள் உங்களுடைய ரோஷத்தையும் வேகத்தையும் குறைத்து அந்த உங்களுடைய மேலதிகாரிகளிடம் நீங்கள் எப்பொழுதுமே அவனிடம் அனுசரித்து சென்றீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். 30லிருந்து 40 வயது வரை அஸ்வினியில் பிறந்த உங்களுக்கு இப்போ சந்திரனுடைய திசை போயிட்டு இருக்கு. சந்திரன் என்பது உங்க ராசிக்கு 4 குடையவன். ஏன்னா இங்க லக்கணம் போட முடியாது. ஜனன காலத்துல ஜாதகம் அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா லக்கணத்தை வச்சு அந்த நான் ஏற்கனவே சொன்ன சூரிய திசை உங்களுக்கு யோகாதிபதியா இருக்கா, பாக்கியாதிபதியாக இருக்கிறதா? இப்போ ஒன்றும் கிடையாது. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் சூரிய திசை நடக்குது உங்களுக்கு. மேச லக்கணமும் நீங்க தான். அப்ப 5 குடையவன் யோகாதிபதி திசையாக வருவதால் 7 நாட்டு சனியினுடைய தாக்கங்களை குறைக்கும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜோதிட வகுப்பு மாதிரி உங்களுக்கு எடுக்கிறேன். அதே நேரத்தில் உங்க மகர லக்கணமாக இருந்து மேச ராசியாக இருந்து உங்களுக்கு 8ஆம் சூரிய திசை நடக்கும் காலம் 7 நாட்டு சனியில் எதிர்பாராத விதமான நிறைய பிரச்சனைகள் நஷ்டங்கள் உருவாகும். இதான் லாஜிக். நடக்கும் திசை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது சாதகம், பாதகமாக இருந்தால் பாதகத்தினுடைய தன்மை கொஞ்சம் கூடும். அதில் என்னுடைய 5 வீடியோக்களையும் பார்த்துவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஃபேவரபிளான ஜோதிடரை, அது யார் வேணாலும் உங்களுக்கு பிடித்த அஸ்ட்ராலஜர்கிட்ட 7 சனியில் எனக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறது, நான் கவனமாக இருக்க வேண்டுமா அல்லது லிபரலாக இருக்க வேண்டுமா அல்லது இதை கண்டுக்காம நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது சைக்காலஜியோட உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது, உங்கள் வாழ்வியல் வழிகாட்டக்கூடியது. அதனால் அந்த சந்திர திசை வரும்போது மேச ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இதே சந்திரன் யோகாதிபதி பாக்கியாதிபதி எல்லாம் வந்தாங்கன்னா நன்மையை செய்யும். இல்லை என்றால் சந்திர திசையில் என்ன நிகழும்? ஒரு பக்கம் 7 நாட்டு சனி, இன்னொரு பக்கம் சந்திர திசை, வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் இருக்கு. அது மாதிரி உங்களுடைய மனமும் புத்தியும் சிந்தனையும் மாறி மாறி வேலை செய்யும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த தசாபுத்தியினுடைய அடிப்படையில் இது சரிதானா, இது ஏற்புடையதா, என் ஜாதகப்படி பொருந்துமா என்பதெல்லாம் ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே மாதிரி 40 வயது முதல் 47 வயது வரை செவ்வாயினுடைய திசை போயிட்டு இருக்கும். செவ்வாய் திசையும் 7 நாட்டு சனியும் அப்படின்னா சனி செவ்வாய்க்கு பகை ஆகாது. அவசரத்தால் ஏற்படக்கூடிய அதிமேதாவித்தனத்தால் ஏற்படுத்தக்கூடிய படபடப்பாய் உடனே முடிவெடுப்பதால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வருவதால் அதில் உங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக பார்த்து கொள்ளலாம். 47 57 + 8 65 வயது வரை ராகு என்ற ஒரு திசை போகும். 7 சனியும் ராகு திசையும் என்று ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த மேசராசி சகோதர சகோதரிகள் நம்பர் 2 பிஸ்னஸ், நம்பர் 2 தொழில், ஷேர் மார்க்கெட், ஃபைனான்ஸ், இப்படியெல்லாம் நீங்கள் பேராசையினால் பெரிய ஒரு சம்பார்த்தனை பண்ணணுங்கிற எண்ணங்களில் செயல்பட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது நஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்படுத்தும். ஆக அஸ்வினினா உங்களுக்கு அந்த 65 வயசு வரைக்கும் என்ன திசை போகுது? ராகு திசை. 65க்கு மேலே விட்டுருங்க, அது ரெஸ்ட் லைஃப். ஆக பரணி நட்சத்திரம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சுக்கிர திசை, 21 வரைக்கும் சூரியனுடைய திசை. அந்த சூரியன் பள்ளி படிப்பை கல்வி எடுப்பதற்கு தடை தாமதமாக இருப்பதால் என்னுடைய அந்த என்ன படிக்கலாங்கிற வீடியோ பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்க. ஆக 20 வயசுக்கு 21 வயசுக்கு மேல 31 வரைக்கும் சந்திர திசை பரணி நட்சத்திரத்துக்கு. அந்த சந்திரன்ல தடுமாற்றமும் அதே மாதிரி அது உங்க லக்கணத்துக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. லக்கணத்துக்கு யோகமான இடத்துல இருக்கா அல்லது பாதகமான இடத்துல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்து அதற்கு தக்கவாறு முடிவு எடுத்துங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 30-40 30-37 உங்களுக்கு என்ன திசை போயிட்டு இருக்கும்? செவ்வாயினுடைய திசை. அந்த செவ்வாயினுடைய திசை நடக்கும் பொழுது நான் சொன்னது மாதிரி பதட்டம், வேகம், அவசரம். அப்ப 7 நாட்டு சனியும் செவ்வாய் திசையும் அந்த காம்பினேஷன்ஸ் அவ்வளவு சிறப்பில்லை. அதனால அது நம்ம அந்த நேரத்துல உங்க லக்கண ரீதியாக ஜாதகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் ராகுனுடைய திசை 37 47 + 8 55 வயசு வரைக்கும்
ராகு ராஜயோகமான இடத்துல இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது அன்பார்ச்சுனேட்லி உங்கள் லக்னத்துக்கு ஆப்போசிட்டான இடங்கள்ல இருந்து 7.5 சனியும் நடக்கும் பொழுது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது மனைவி அல்லது கணவன் அவங்களுடைய பேரில் பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் அதில் ஒரு மேனேஜராக இருந்து அதை வழிநடத்தி செல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் குருமகா திசை, குரு திசையும் 7.5 நாட்டு சனியும். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணமும் குரு திசையும் 7.5 சனியும் ஒரு கெடுதலும் செய்யாது. அப்போ நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரகிள், எச்சரிக்கை, அதே மாதிரி பேராசைப்படாமல் இருக்கக்கூடிய திசை இது. அடுத்தது குரு நன்மையே செய்யக்கூடியது. இப்போ ரிஷப லக்கணம் 8 குரு திசை, மேச ராசி, 7.5 நாட்டு சனி. இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது ரிஷப லக்கணத்துக்கு குரு நன்மை செய்யாது. அப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் மனைவி மக்கள் பேரில் மாற்றி நீங்கள் அந்த தொழிலை செய்கிறது நல்லது. இப்போ கார்த்திகை நட்சத்திரம், அப்போ அவருக்கு சூரியன் ஒரு 3 வயசுனா சந்திரன் 13 வயசு, 13 to 20 நீங்கள் செவ்வாய் திசையில் இருக்கும்போது உங்களுக்கு 7.5 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய் என்பவர் சனிக்கு ஆப்போசிட். அந்த செவ்வாயில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒன்றும் உங்கள் ஜாதகப்படி உண்டான என்ன படிக்கலாம்ங்கிறத பார்த்து உங்களுக்கும் அதில் இன்வால்மெண்ட் இருந்து அந்த சப்ஜெக்ட் எடுங்க. இதுதான் பதறிய காரியம் சிதறிவிடும். அவசரப்பட்டு நான் இது பண்ணுறேன், நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னு போய் எடுத்துகிட்டு கடைசியில் இன்ஜினியரிங் எனக்கு ஈஸி, எனக்கு மைண்டில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு டேக் டைவர்ஷன். திசையும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் 20 to 38 ராகு என்ற ஒரு திசை. என்ன வாழ்க்கை என்பதை வாழ்வதற்கு ஆரம்பிக்கக்கூடிய சரியான காலகட்டம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த 20 to 38 கரெக்டான பீரியட், அல்லது 23 33 + 40 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் அழகாக ஒரு பேட்டர்ன் போட்டு தரவங்களுக்கு வாங்க. அந்த காலகட்டங்களில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த ராகுவினால் பாதிக்கப்படுவோமா அல்லது பேராசையினால் உந்தப்பட்டு இந்த 7.5 நாட்டு சனியும் கூடவே இருப்பதால் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்குவோமாங்கிறதெல்லாம் தசாபுத்தியினுடைய அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். அதுக்கு தான் இந்த 3வது பார்ட். நீங்கள் 7.5 நாட்டு சனியில் உங்களுக்கு எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி வருங்கிறது 4வது பார்ட்லையும், அதே மாதிரி 7.5 சனியில் எப்படி இருக்க வேண்டுங்கிறது விழிப்புணர்வு பதிவு 5வது பார்ட்லையும் பார்ப்போம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 to 38 ராகு, 38 48 55 வயசு வரைக்கும் 54, ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். அந்த குரு மகாதிசை நடக்கக்கூடியவர்களுக்கு குரு நல்ல இடத்துல கடக லக்கணமாக இருந்து பாக்கியாதிபதி திசை பாக்கியத்திலே இருந்ததுன்னா நீங்கள் இந்த 7.5 நாட்டு சனி எதையுமே 8 வேண்டாம் 7 வேண்டாம். நல்ல தசா புத்தி நடக்கும் காலத்தில் 7.5 நாட்டு சனி உங்களை எந்த வகையிலும் பாதிக்காதுங்கிற கான்செப்டை இந்த உலகறிய செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரை கடந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 2002 கடந்த 22 ஆண்டுகளாக பொது வெளியில் தோன்றி தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருக்கக்கூடியவன். நான் எப்பொழுதுமே 7.5னா உங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லலை. விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல திசாபுத்தி நடப்பவர்கள் தயவுசெய்து 7.5 சொல்லிட்டு இருக்காதீங்க. இதை கடந்து போயிருங்க, இதுவும் கடந்து போகும். தீய தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் 7.5 நாட்டு சனியில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்போ கார்த்திகையில் பிறந்தவர்கள் உங்களுக்கு குரு திசை, அடுத்தது சனி திசையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன ஒரு 13 20 30 48 48 58 60 வயசு வரைக்கும் குரு, 60 to 79 சனி திசை. சனி உங்கள் லக்கண ரீதியாக அது அந்திம காலத்தில் வயசான காலத்தில் இருப்பீங்க. அதனால் அவங்களை பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 7.5 சனி என்ன செய்யும், அதாவது விரைய சனியில் என்ன பண்ணும்? இப்போ 7.5 சனியில் என்ன தசா, மேஷம் நடக்கக்கூடிய திசைக்கு தக்கவாறு தான் உங்கள் வாழ்வின் போக்கு இருக்குமே ஒழிய 7.5 உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இது ஒரு 20 to 25% எடுத்துக்கலாம். சில சந்தர்ப்பங்கள், சில சமயங்கள், சில மனிதர்களுடைய செயல்பாடுகள், சிலருடைய அன்னைக்கெல்லாம் போற்றி பாராட்டிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலத்துல நாம நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு என்னடான்னா அவர் நம்மளே கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம அவர் அண்ணாந்து பார்க்குறோம். இது மாதிரியான சம்பவங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. நீங்க எப்போதுமே
லகான் கட்டிய குதிரை மேசன். இந்த சைடில் நிற்கிறவன் இந்த சைடில் நிற்கிறவன் 2 பேருமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய சிக்னலை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வளமாக இருக்கும் அல்லவா? அதனால் ஏன்னா என்னை பொறுத்தவரை 1/4 நூற்றாண்டுகளாக 7.5 நாட்டு சனி நடந்தவர்கள், அஷ்டம சனி எல்லாரையும் வழிநடத்தும் போது சில கவனம், பதறிய காரியம் சிதறிவிடும், பழுதடைந்த பாலம் மெதுவாக செல்லவும், வளைவுகளில் முந்தாதீர்கள். பார்த்தீங்களா பரிகாரம் நான் சொல்றது? விபத்து பகுதி கவனமாக செல்லவும், இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கு, நிதானமாக போங்க. எப்படி இந்த இடத்துல மிருகங்கள்லாம் கிராஸ் பண்ணக்கூடிய இடம், அப்ப எச்சரிக்கை தேவை. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வசனங்களை, வாசகங்களை இந்த மேச ராசிக்காரர்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்று சொல்லி அடுத்து பார்ட் 4 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி, என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.